பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. இந்த நாளில் யாக்கோபு 3 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானலே திருப்பப்படுகிறது. அவ்வளவு மிகப்பெரிய கப்பலாய் இருந்தாலும் யோசிக்கிற இடம் எதுவோ, அந்த கேப்டன் அந்த கப்பல் எங்கு போக வேண்டும் என்று யோசிக்கிறாரோ அந்த இடத்திற்கு அது போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி என்றால், நோக்கம் இருக்கு, எந்த இடத்துல போய் சேர வேண்டும் என்று. நோக்கமே இல்லாம, இலக்கே இல்லாம, கோல் இல்லாம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், படகு இருக்கு, பயணம் பண்ண ஏறியாச்சு, துடுப்பு இல்லாத ஒரு படகு. துடுப்பு இல்லாத படகுனுடைய நிலைமை எப்படி என்றால், நீரோட்டம் ஓடுகிற பக்கமெல்லாம் அது இழுத்து கொண்டு போகும், காற்று வீசுகிற பக்கமெல்லாம் ஓடி ஏதாவது ஒரு கரை சேரும். நோக்கம் இருந்தால், துடுப்பு இருந்தால், எங்க போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதிர்காற்று வீசினாலும் நீரோட்டம் வேகமாய் இருந்தாலும் அதை எதிர்த்து நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேருவோம். நோக்கம் உங்களுக்கு இருக்கா? இலக்கு இருக்கா? இருந்தா எத்தனை கஷ்டங்கள், எத்தனை காற்றுகள், எத்தனை நீரோட்டங்கள் உங்களை இழுத்தாலும், பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல போராடி சேருவீர்கள். சிறிய குண்டு ஊசியை உற்பத்தி பண்ணுவது கூட யாருக்காவது உபயோகப்படும் என்று நீங்கள் உபயோகப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இலக்கை வைத்திருக்கிறார், நோக்கத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்து அவரிடத்துல கேட்டு, ஆண்டவரிடத்துல அந்த கிருபையை, ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாளில் அவர் உங்களுக்கு தருவார். படகு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? துடுப்போடு இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கை நோக்கத்தோடு இருக்க வேண்டும். இதை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை, பாதுகாப்பு, சுகம், பலன் நாள் முழுக்க இருந்து சமாதானத்தை தந்து நோக்கத்தை வைத்து இலக்கை நோக்கி பயணம் பண்ண உதவி செய்கிறார். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.